அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது எதிரியை ஓட ஓட விரட்டுறது. அதாவது நம்ம இடத்தை விட்டே ஓட ஓட விரட்டுறது எப்படி, அதே போல் எதிரியை எந்த வேலைனாலும் செய்ய வைக்கலாம். பைத்தியம் பிடிக்க வைக்கலாம், எரிச்சல் உண்டாக்க வைக்கலாம், எதிரியோட உடம்பு சிதறி போக செய்யலாம். இந்த வித்தையால் நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போ இதை பற்றின தந்திரம் தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான எளிய வகையான தந்திரம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோழி முட்டை, அதுக்கு பிறகு சுடுகாட்டு சாம்பல், இதுதான் தேவை. அதுக்கு பிறகு நிறைய பொருட்கள் வரும். என்னென்ன விஷயத்திற்காக என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன எந்த கிழமையில் செய்யணும்னு சொன்னால் சனிக்கிழமை தான் செய்யணும். ஏன்னா தாந்திரிகங்கள் பொதுவாகவே சனிக்கிழமை மாரண பேதன வேலைகளுக்கும் சிறந்தது. இதை சனிக்கிழமை செய்யணும். இதில் நான் ஒரு எந்திரம் எழுதியிருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கோழி முட்டையில் பென்சிலால் எழுதுங்க. பென்சில் எல்லாம் கருப்பு நிற ஸ்கெட்சி இருக்கலாம், ஸ்கெட்சி எல்லாம் மார்க்கரை வச்சு கூட நீங்கள் எழுதலாம். அதே போல் கோழி முட்டையில் உள்ள கரு இருக்கு இல்லையா, உள்ள வெள்ளைக்கரு அந்த மஞ்சக்கரு ரெண்டையுமே வெளியே எடுத்துருங்க. மேலே மட்டும் சின்னதாக ஓட்டை போட்டுட்டு மெதுவாக ஆணி வச்சு தட்டி ஓட்டை எடுத்துட்டு எல்லாத்தையும் கருவை வீழ்த்தி விட்டு கீழே போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த ஓடு மட்டும்தான் நமக்கு தேவை. அதாவது நம்ம நாட்டுக்கோழியாக இருக்கணும், நாட்டுக்கோழி முட்டை, அந்த முட்டையோடைய ஓடு மட்டும்தான் தேவை. அது உள்ள என்ன பண்ணுங்க, நீங்கள் அதுக்கு பிறகு வெளியே நீங்கள் எந்திரம் எழுதிருங்க. எந்திரம் நான் இதில் காட்டியிருக்கிறேன். அந்த எந்திரத்தை எழுதிருங்க. எழுதிக்கிட்டு அதுக்கு அடியில் அவருடைய யார் உங்களுக்கு பாதிக்கப்பட வேண்டுமோ அவருடைய பெயரையும் அதன் அடியில் எழுதிருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது, அதுக்குள்ள சுடுகாட்டு சாம்பல் இருக்கு இல்லையா, சுடுகாட்டு சாம்பலை அடைக்க வேண்டியது. அடைச்சிக்கிட்டு நீங்கள் தேன்மெழுகால நீங்கள் என்ன பண்ணணும், தேன்மெழுகுன்னா தெரியும் இல்லையா, எல்லாம் மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா, மெழுகுவர்த்தியை கூட நீங்கள் ஹீட் பண்ணி அப்படியே ஊற்றினாலே போதும், அந்த முட்டையோட மேல் பக்கம் அடைஞ்சிரும். அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த முட்டையை ஒரு வாழையில வச்சுங்க, அதுக்கு முன்னே அந்த முட்டையை வச்சுக்கிங்க, ஒரு ஊதுபத்தி மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் தெற்கு நோக்கி அமர்ந்திருந்து அந்த முட்டையை கூட கையில் வச்சுக்கிங்க. கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 108 தடவை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த முட்டையில் ஊதுனா போதும். அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் நமோ காலபைரவாய பச பச தக தக ஹன ஹன மாரைய மாரைய ஸ்வாஹா. அதாவது ஓம் நமோ காலபைரவாய, அதில் இடையில் வார்த்தைகள் என்னென்னு அவங்களுடைய பேர் போடணும். இன்னாருங்கிற பேர், யாருடைய மகன் யார் அப்படிங்கிற பேரை போட்டுட்டு பச பச தக தக ஹன ஹன மாரைய மாரைய ஸ்வாஹா இந்த பேரை போட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். 108 தடவை நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரித்து அதை முட்டையில் ஊதின பிறகு அந்த முட்டையை நீங்கள் என்ன செய்யணும், பொழுது கழிஞ்ச பிறகு நீங்கள் இந்த வேலையை நீங்கள் மதியம் கூட ஒரு 12 மணிக்கோ எப்போனாலும் பண்ணலாம். அதுக்கு பிறகு சூரியன் மறைந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் முச்சந்தி, உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல முச்சந்தி பாதைகள் எல்லாம் தனி தோட்டம் அந்த மாதிரி இடங்களில், கொஞ்சம் வெளிப்புறமான இடங்களில், மக்கள் நடமாடாத இடங்களில் நீங்கள் முச்சந்தி பாதைகள் இருக்கு. அந்த முச்சந்தி பாதையில் பக்கத்தில் அதில் ஏதாவது தோண்டி உள்ள பள்ளம் தோண்டி அதில் புதைக்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் அந்த இடத்துல முச்சந்தி பாதையில் அதில் லேசாக ஒரு குச்சி அதில் பள்ளம் தோண்டி இந்த முட்டையை புதைச்சி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். வந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுன்னு சொன்னால் எதிரியோடைய விஷயங்கள் எல்லாமே ஸ்தம்பித்து போய்விடும். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருட்களை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் என்னென்னு சொன்னால், நீங்கள் அந்த சுடுகாட்டு சாம்பலை மட்டும்தான் அந்த முட்டை கூட சேர்த்துருக்கீங்க. அது இல்லாமல் அந்த சுடுகாட்டு சாம்பல் கூட கொஞ்சம் போல் மிளகு சேர்த்தான், நல்ல மிளகு இருக்கு இல்லையா, அதோடைய மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்தேன்னு சொன்னால் எதிரியோடைய உடம்பு என்ன ஆகும்னு சொன்னால் வீக்கமடையும், அதே போல் எரிச்சலும் உண்டாகும். இது சேர்த்தா அந்த மாதிரி நடக்கும். அதே போல் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, மிளகாய்த்தூளை அந்த சுடுகாட்டு சாம்பல் கூட கொஞ்சம் போல் மிளகாய்த்தூளை சேர்த்துன்னு சொன்னால் உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்கும், அந்த எதிரியால் இருக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் போல் சுண்ணாம்பு பொடி, சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, நம்ம வெத்தலைக்கு போடுவோம் இல்லையா, சுண்ணாம்பு வெத்தலை பாக்கு அது கூட போடுவோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பில் கொஞ்சம் போல் அதில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னால் உடம்பெல்லாம் வெளுத்து போயிடும். வெளுத்துன்னு சொன்னால் நம்ம தோல் உறிஞ்சி வெள்ளையாக ஒரு தீப்பட்ட புண்ணு எப்படி இருக்கும், அதே போல் வெளுத்து போயிடும். அதே போல் கடுகு கூட சேர்த்துன்னு சொன்னால் என்ன ஆகும், உடம்பு சிதறி போகும்னு சொன்னால் ஒரு மாதிரி ஆயிரும். அந்த கடுகோட தாக்கம் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும். அதே போல் பாதரசம் சேர்த்துன்னு சொன்னால் அந்த உடம்பு கனத்து போயிடும், ஏதோ ரொம்ப வெயிட்டு போட்ட மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் அது கூட சேர்க்கும்போது அதனுடைய தன்மைகள் மாறும். இந்த விஷயங்களே போதும். வெறும் சுடுகாட்டு சாம்பல் மட்டுமே போதும், அதுக்கே உடம்பு எல்லாமே ஸ்தம்பித்து போயிடும். இது என்னைக்கு புதைச்சிங்களோ, இந்த சனிக்கிழமை புதைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 7 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு எதிரி அந்த உங்கள் பக்கத்து வீட்டிலேயே இருந்தாருன்னு சொன்னால் அவரெல்லாம் காலி பண்ணி போகக்கூடிய அளவுக்கு வேலையை காட்டிடும். அதாவது வீடுகள்லேயே உள்ள பிரச்சனைகளை உருவாக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்துக்கூடையும் பிரச்சனைகள் உண்டாக்கி அவங்கள பிரிக்க செஞ்சிடும். அதுக்கு பிறகு அவங்களால நிம்மதியாக தொழில் பண்ண முடியாது. தொழில் பண்ணாலும் தொழில் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஸ் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால்
எதிரிகளை உங்களை வந்து வாழ விடாம யாராவது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு செஞ்சா நிச்சயமா அதனுடைய பலன் வந்து திரும்பி வரும். அதனால வந்து தயவு செய்து நன்மையான காரியங்களுக்காக மட்டும் இந்த விஷயங்களை செய்யுங்க. செஞ்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.